Thank you so much. முதலாவதாக பிடி சார் படத்தின் ஆர்ட் டைரக்டர் அமரன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். முக்கியமாக நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ முனிஷ்காந்த் வந்து இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான இதுவாக காமெடினா, ரெண்டாவது ஊருக்குள்ளேயும் கொஞ்சம் சென்சிபிளான ஒரு இதுவாக பண்ணியிருந்தார். ரொம்ப நன்றிங்க. பாக்கியராஜ் சார் வந்து நம்ம படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவாக மாறப்போகுது. ஸோ அது ரொம்ப கதையிலிருந்து கொஞ்சம் அந்நியப்பற்றவும் கூடாது அப்படிங்கிறப்ப ஜட்ஜாக ஒரு ஒரு அந்த சேரில் உட்கார்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆளுமையான ஒருத்தர் இருக்கணும்னு பேசினப்ப நான் கேட்டவுடனே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கதை சொல்லி பாருங்க அப்படின்னாங்க. நான் சார்கிட்ட போய் சொன்ன உடனே அங்கேயே பேசி அடுத்த நாளே சரின்னு சொல்லியிருந்தாரு. அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே கோர்ட் ரூம் ட்ராமா ரொம்ப நல்லா இருந்தது, கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததுக்கு இருக்க முக்கியமான காரணம். ரொம்ப நன்றிங்க சார். இன்னைக்கு வரைக்கும் அவரை பார்த்து தான் இன்னைக்கு வர ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ முக்கியமாக இந்த படத்தில் என்ன கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, இந்த படம் எழுத ஆரம்பிக்கிறப்பவே ஹராஸ்மெண்ட்டுங்கிறப்ப ஹராஸ்மெண்ட் தான் நிறைய படங்களில் சொல்லிட்டு இருக்காங்களே, இதில் என்னத்தை புதுசாக சொல்ல போகிறோம், ஹராஸ் பண்ணவங்களை என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய பேசிட்டோம். பட் இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஹராஸ்மெண்ட்டை தாண்டி அந்த பெண்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது தான் பதிய வைக்கணும்னு நினச்சோம். அந்த வாழ்க்கையில் அவங்க படுற கஷ்டங்கள் தான் இப்போ வரைக்குமே ஹராஸ் பண்ண நாளை விட, அந்த ஒரு நாள் நடந்திருக்கும் இல்லையா, அந்த நாளை விட அதுக்கு அடுத்த ஒரு மாத காலம் தான் அவங்க மனசுல இருந்து நீங்காம இருக்குங்கிறத நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த படம் வந்து எப்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் எல்லாத்துலயுமே இது மாதிரி எனக்கு ஒண்ணு நடந்துச்சு, எங்களுக்கு அந்த நாள் கூட மறந்து போச்சு, அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்கிறது தான் எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்குன்னு எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துருச்சு. ஆதிபதற்கு நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படியே சொல்றாங்க, நீங்க என்னோட பேரையே நீங்க உங்க ஸ்டோரியில வைங்க பரவாயில்ல, இந்த மெசேஜ் அப்படியே நீங்க வைங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. தெரியட்டும், நான் இவ்வளவு நாள் தான் அதை யோசிக்காம இருந்தேன், இப்ப நான் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்படி ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் நல்லதுதான் வைங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் அவங்களோட நலன் கருதி தான் அதை பண்ணாம இருக்கமே இல்லையா, மற்றபடி அவங்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பை பெண்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த சந்தோஷத்தை உங்ககிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ எல்லாருக்கும் நன்றி. நான் இதில் ஒர்க் பண்ணியிருந்த சின்ன சொன்ன மாதிரி லைக் மேன்ல இருந்து எல்லாருக்குமே இந்த வெற்றி போய் சேரணும். முக்கியமாக இந்த படத்தை ஒரு பெரிய அளவில் எடுத்து கொண்டு போய் சேர்த்த உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தில் நான் ஒரு சில வெற்றி வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல் இந்த படத்தில் வாய்ப்பளித்த இயக்குனர் அவர்களுக்கு, தயாரிப்பாளர் சார் அவர்களுக்கு, ஹீரோ சார் அவர்களுக்கு பெரிய நன்றி. மற்றும் கூட நான் அவங்க கூட நடித்த மொத்த நடிகர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இதை வந்து வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்த்த பத்திரிகையாளருக்கு மிகப்பெரிய நன்றி. மாறக்கூடிய தமிழ் சினிமாவின் முக்கியமான குணச்சித்திர நடிகர்கள் ஒருவராக திகழும் நடிகர் இளவரசு அவர்களை பேச அழைக்கிறேன். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கம். கணேஷ் சார், பைரவ சார், தம்பி முனிஷ்காந்த், அருமையாக பேசி கருத்தை வலியுறுத்திய டைரக்டர் அமரன் அவர்கள், கேமரன் மதேஷ், வேணுகோபால், கார்த்திக்கு வந்து நான் தான் நன்றி சொல்லணும். சில படங்களில் ஊதியம் மாத்திரமே முக்கியம், ஏன்னா மாதமான இஎம்ஐ கட்டணும், அதனால் கூப்பிட்ட இடத்துக்கு போகணும், வேணான்னு புறக்கணிக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகளில் பெரும்பாலும் சினிமாக்காரர்கள் இருப்பதில்லை. அதில் நானும் ஒருத்தன். அதனால் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கணும். ஒரு சில படங்கள் கூப்பிடும்போது வந்து சில இதை வந்து டெலிஃபோனில் கதை கேட்கும்போது நமக்குள்ளார அந்த ஆவி பூத மாதிரி பூர்ற மாதிரி
சில இயக்குனர்கள் விதைப்பாங்க. அவங்க புதிய டைரக்டரா பழைய டைரக்டராங்கிற கணக்கெல்லாம் வராது. அவங்களுக்குள்ள அந்த கதாபாத்திரம் என்னவா ஊறி இருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படுத்துவாங்க. அப்படி தான் அந்த பிடி சார் கதை வந்து தம்பி அருணாச்சலம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேல்ஸ் இன்டர்நேஷனலில் வந்து ஒரு புது டைரக்டர் படம் பண்ணாச்சு, நெஞ்சமுட்டு நேர்ம படம் பண்ண டைரக்டர் படம் பண்ணுறாரு, எப்போ மீட் பண்ணனாரு. அவர் மீட் பண்ண அவர் படம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு டைரக்டருக்கும் வேலை வந்து எப்படி மாறுனே தெரியாது. ஃபோன்லேயே சொல்லுவேன்னு ஒரு 20 நிமிஷத்தில் என்னோட கதாபாத்திரம் அந்த சூழலை வந்து சொன்னார். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சாதாரணமாக கடந்து வந்த ஆண்பெண் உறவுமுறைகள் இப்போ காலம் மாற 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 வெளிப்பாடுகள் வர வர ஒரு மாதிரி ஒரு பயமுறுத்தல் வைப்ப வருது. அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரேப்பப் பண்ணிட்டோம்னு இல்லை, ஜாலியாக போயிடும். அதெல்லாம் செய்யறதுக்கு மனசுக்குள்ள அத்துமீறி பேசினா கூட படிக்கிற பொண்ணுகிட்ட கூட ஒரு வார்த்தை அதிகமாக விட்டா தப்பா போயிருமோங்கிற ஒரு முன்ஜாக்கிரதை உணர்வோடு இருந்தது. ஆண்கள் பெண்களுக்கு அது ரெண்டுக்குமே அந்த வரையறை இருந்தது ஒரு காலகட்டத்தில். இப்ப வரும்போது வேற மாதிரி இருக்கும்போது ஒரு கையாளாகாத தகப்பனுடைய மனநிலையை வந்து எனக்கு வந்து ரிஷிக்குன்னு உள்ளர இன்ஜெக்ட் பண்ணாருன்னு தான் சொல்லணும் டைரக்டர். எப்போவாது தான் எனக்கு அந்த மாதிரி சில கதாபாத்திரங்கள் வந்து அந்த மாதிரி உள்ளர ஏறும். ஸோ படம் பூரா என்னன்னா எங்கேயாவது எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா எப்போ பார்த்தாலும் வர நேரமோ அழுதுருவோமோ. அது பழைய நடிகர்கள் வந்து சித்தூர் நாகையான்னு வந்து ஒரு தெலுங்கு நடிகர் இருப்பார். அவர் படத்தில் செத்தா தான் கதையை ஆரம்பிக்கும். அவர் வந்து அதுன்னா இனிமேல் தான் கதை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆயிரம் எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்தது. பட் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக இருந்ததுன்னா இந்த தகப்பன் இந்த மாதிரியான குடும்பம் இந்த மாதிரியான எமோஷனை உள்ள வைக்கும்போது அதை கேர்வேர் பண்ணி போறதுக்கு இன்றைய சூழலில் இளைஞர்களால் அல்லது எல்லாராலையும் விரும்பப்படுகின்ற ஒரு ஹீரோ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அந்த ஹீரோவை மையப்படுத்தி தான் இந்த மாதிரி கதைகளை சொல்லணும். இல்லைன்னா தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. அதுக்கான சூழ்நிலை. ஏன்னா அவங்களுக்கு 1008 சொந்த பிரச்சனை இருக்கு. தியேட்டர்ல வந்து உட்காந்து இங்கே இருக்கிறவங்க கிளப்பி விட்டு போனோம்னா ஏன்டா சாமி இது எதுக்கடா தியேட்டருக்கு ஒரு 2 பாட்டு பார்த்தோமா 2 சண்டை போட்டோமா கொஞ்சம் பொழுதுபோக்கலாம் வந்தா நீங்க எங்கேயும் வந்து படுத்துறீங்கடான்னு. அதையும் மீறி இந்த கதையை வந்து ஒரு இப்ப ஆதியை வந்து அவரோட லைவ் ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து மில்லியன் கணக்கில் வந்து அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் வேற மாதிரி அவர் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. சினிமாவை தாண்டி அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப கன்சர்னா இந்த மாதிரி ஒரு எமோஷனுக்குள்ள தன்னை வந்து பொருத்தி பார்த்துக்கிறதுக்காக முதல்ல ஹிப்ஹாப் பாதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சீனியர் ஆக்டரா ஐ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் டிசிஷன் தம்பி. அது வந்து ரொம்ப ஷூட்டிங் டைம்ல உங்களோட பிஹேவியர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஒரு மார்க்கெட்டபிள் ஆக்டர், உங்களுக்கு நீங்க கையில் போட்டு கொடுத்தா நான் ப்ரொடியூசர் ஆக முடியும். ஒரு குறிப்பிட்ட அளவு வியாபாரம் இருக்கு. அதுக்கான அடையாளமே இல்லாம ரொம்ப கரெக்டா ஒரு ஹீரோவுக்கு ஒரு டைரக்டருக்குமான ரிலேஷன்ஷிப்பு அல்லது ஒரு டெக்னீஷியனோட ரிலேஷன்ஷிப்பு. நான் நைட் அஃபேட்ல வந்து பொண்ணை தேடி போற சீன்லாம் ஒரிஜினலா பொள்ளாச்சியில ஒரிஜினலா தான் எடுத்தேன். இவருக்கு வண்டியில போனா பின்னாடி பெரும் கூட்டம் வரும். அவங்களுக்குலாம் சமாளிச்சுக்கிட்டு அந்த பொறுப்புணர்ச்சி வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஹீரோ கொடுக்கணும். அப்பதான் அது வந்து நினைச்ச நேரத்தில் நினைக்க முடியும். இதெல்லாம் ஒரு அனுபவம். கார்த்திகை பொறுத்த மட்டும் என்னன்னா சினிமாவில் வந்து சில நல்ல விதைகள் அப்பப்போ வந்து சினிமாவின் நிலத்தில் விதைக்கப்படும். அந்த விதையினுடைய தன்மை என்னவா இருக்கும்னா தன்னுடைய வேலையா மாத்திரமே இருக்கும். புறம் சீரம் கரம் நீட்டாம வேலையா இருக்கும். அது மாதிரியே கேமராமேன் அமைஞ்சாரு, ஆர்ட் டைரக்டர் அமைஞ்சாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் அமைஞ்சாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப போக்கஸ்டா இருந்தாங்க. அந்த டீம் எந்த தேவையில்லாம ஒரு நாள் ஷூட்டிங் வந்து நின்றுச்சு அது வரல இது வரல அப்படியெல்லாம் இல்லாம ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு பணம் செலவாகும். ஒவ்வொரு செகண்டும் சினிமாவில் பணம் போயிட்டே இருக்கும். அது எழுதி கொடுக்கும்போது தான் தெரியும். அந்த வலியை உணர்ந்து செய்யக்கூடிய இயக்குநர்கள் தான் இன்று எப்பவுமே சினிமாவுக்கு தேவை. அந்த வேலை எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காகவும் பொறுப்பை உணர்ந்து செயல்படுகின்ற ஒரு இயக்குநராக இருக்கிறோம். கார்த்தி, நீங்க நல்லா இருக்கணும். இன்னும் உங்களுக்கு பண்மையில நீங்க வளரணும் என்ற வாழ்க்கையில போது காலேஜ் சேர்மன், காலேஜுக்குள்ள நடக்கிற ஒரு அக்கிரமம், இந்த மாதிரி ஒரு சேர்மன் வில்லனா இருக்காரு. ஆனா படத்தை எடுத்தவர் ஒரு கல்வியினுடைய ஒரு பெரிய நிறுவனம் நடத்துறவர். இந்த கதை சொல்லி ஓகே பண்ணும்போது இது நடக்கக்கூடிய விஷயத்த சொல்றதுக்கு என்னடா நம்மகிட்டே வந்து ஒருத்தன் கதை சொல்றான், நம்ம வந்து ஒருத்தனை இன்ஸ்டியூட் நடக்கிற மாதிரி நினைக்காம இது சொல்லப்பட வேண்டிய விஷயம், இதை சொல்லணும். இந்த பிரச்சனை யாரு செய்யறானோ அவனுக்கு செய்யறதோட எல்லா கல்வி நிறுவனம் நடத்துறவங்க இல்லையங்கிறத கரெக்டா பகுத்தறிந்து புரிந்து கொண்டு இதை படமாக்கி இதை வெற்றி படமாக்கி இந்த படத்துக்காக இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் தேங்க்ஸ் கிங் பண்றது எல்லாமே செலவு. சும்மா கூட வருது, அறிக்கை கொடுத்து கூட பண்ணலாம். இதை பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப நன்றி கணேஷ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு என்னாலும் ஆசிரியராக இருக்கின்ற என்னுடைய மரியாதைக்குரிய பாக்கியராஜ் சார், இந்த மாதிரி கூடும்போதெல்லாம் வந்து சின்ன பசங்க பண்ற படங்கள் இல்லைங்க அப்படின்னு ஏதாவது வேலை சொல்லி கூட தவிர்த்திருக்கலாம். எப்ப கூப்பிட்டாலும் வர்றது சினிமாவில் இருக்கிற கமிட்மெண்ட் தான் அது காமிக்குது. சார் இது நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து கடைசி வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கிறக்கூடிய விஷயம் நிறைய இருக்கு சார். அதுல இந்த படத்துக்கு நீங்க கொடுக்குற அந்த ஒத்துழைப்பும் நன்றி சார். தம்பி முனிஷ்காந்த் இன்னும் மேல் வளரணும். எல்லோருக்கும் நன்றி. பிரபு, தேங்க்யூ சோ மச் ஃபார் கைண்டிங் விட. படத்தில் வந்து கரெக்டான சமயத்தில் எனக்கு பேமெண்ட்லாம் கொடுத்த விக்கி, தம்பி அருணாச்சலம், பாலமுருகன் சார், ஆரோக்கியம், எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் இந்த கதாபாத்திரத்தை பற்றி எல்லா விமர்சனங்களையும் ஊடகங்களும் வந்து சமூக ஊடகங்களையும் சரி அச்சு மீடியாலாம் எழுதியிருந்தீங்க.
ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். ரசிகர்களின் மனங்களை வென்ற நடிகர் கே. பாக்யராஜ் அவர்களை பேச பிடி சார் திரைப்படத்தினுடைய வெற்றி விழாவுக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி செலுத்துற கூட்டம் அப்படிங்கிறதுனால இந்த கூட்டத்தோட நானும் சேர்ந்துட்டு நன்றி செலுத்திக்கிறேன் எல்லாத்துக்கும். இந்த பட்டு பொறுத்த வரைக்கும் நான் வந்து நன்றி முதல்ல வந்து ஹீரோக்கு தான் சொல்லணும். இப்போ என்ன அப்படின்னா, அவரு நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை அப்படின்னு சொல்லி செலக்ட் அந்த டைரக்டர் அவர் கதை சொல்லும் போது ரொம்ப நல்லா வரும்னு ப்ரொடியூசர்கிட்ட போய் அதை சிபாரிசு பண்ணி அதை மெனக்கிட்டு ஒரு நல்ல டைரக்டர் கொண்டு வரணும்னு நினைச்சிருப்பாரு. அதுக்கு தான் அவருக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து சொல்லும் போது இல்ல இந்த ஹீரோ கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அவரும் ஒரு டைரக்டர் எல்லாம் பண்ணிருக்காரு, கதைகள் இருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தியா இளவரசர் சொல்லிட்டு போன மாதிரி அந்த மாதிரி கதையா இருந்தா கூட இது எல்லாத்துக்கும் அல்லவே அந்த கேரக்டர் இந்த படத்துல ஒரு கேரக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கணேஷ் அவர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணது. அடுத்தபடியாக அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் பாராட்ட வேண்டியது வந்து கார்த்திக் அவர்கள். என்னன்னா, இவர் சான்ஸ் வாங்கி கொடுத்து அவர் சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கிடைச்சதை வந்து ரொம்ப பொறுப்பா ரெஸ்பான்சிபிளா வந்து அந்த படத்தை வந்து கதை வசனம் எழுதி பண்ணியிருக்காரு. அது வந்து தனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை நல்லபடியா பயன்படுத்திக்கிட்டாரு, கடுமையா உழைச்சாரு அப்படின்ட்டு அவருக்கு என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஈரோட்டுக்காரங்கிறது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தெரிஞ்சிட்டு, நானே ஈரோட்டில் பிறந்ததுனால பாசம் மட்டும் அதே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன ஷூட்டிங் அப்பெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, அந்த சைடாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் நான் பிறந்த ஊர்ல தான் அவரும் பிறந்திருக்காரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு கூடுதலான ஒரு சமாச்சாரமா இருந்துச்சு. சரி, நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்து மறுபடியும் அவரும் வந்து வெற்றி கொடி காட்டிட்டாரு அப்படின்ட்டு. அப்புறம் இங்க பேசும்போது இந்த தொகுத்து வழங்கின ஐஸ்வர்யா அதுக்கு பேசுறதுக்கு என்ன மேட்டர் இருக்குன்னு தெரியலையே, என்ன பேச போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நன்றி சொல்வார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சுருக்கமா முடிச்சுட்டு போகுதுன்னு நினைச்சா அவங்க பல விஷயங்களை சொன்னாங்க. படத்தை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அது இந்த மெட்டீரியல் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன், வரும்போது எழுதிக்கிட்டே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது பரவாயில்லையே விவரமா பேசுறாங்க, நிறைய மேட்டர்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தர் அவங்க பக்கத்துலயே அந்த கடைசியில் உட்காந்து யாரோ ஒருத்தர் எழுதிட்டு இருந்தாரு, யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா அவரு உட்காந்து நம்ம நோட் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு கவனிச்சேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர்னு அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் இப்போ பேசும்போதுதான் கவனிச்சேன் அவரு நிறைய விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னாரு, இந்த ரேப்பு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஆண்கள் அப்படின்னே சொல்லி அது தவிர்க்க முடியாத ஒரு சமாச்சாரம். இந்த ஆண்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்துட்டே இருக்கு, அது ஜீன்ஸ்லயே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். பெண்கள்னாலே ஆண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது அதை ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது சொல்லணும்னு சொல்லணும்னா பட்டினி சொல்லணும்னா லைனா சொல்லுவாங்க, சொன்ன மாதிரி தமிழ் ஹிந்தி சாவித்திரி அது இது இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஏகப்பட்டினி வருதுன்னா ஒரே ஒரு ஆள் தான் சொல்லிட்டு இருப்பாங்க, வேற யாருக்கும் சொல்லவே மாட்டேன். ஏன்னா பெருசா சொல்றது இல்லையில்ல, அவனா ஸ்ரீராம ஸ்ரீராமன், அதனால அது ரேர் கேஸ்ன்னு நினைக்கிறோம், இருக்கிறது ரொம்ப ரேர் கேஸ்ன்னு நினைக்கிறேன். அதனால அவர் சொல்லும்போது அந்த இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் படிச்சிருக்காரு. காரணம் நேரம் கருதி கம்மியான விஷயங்கள் மட்டும் சொன்னாரு. அடுத்தபடி நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்போது நான் ஒரு புத்திசாலித்தனமா பண்ணதான் நான் நினைச்சுக்கலாம். ஆனால் அது நான் வந்து எவ்வளவு கன்னிங்னஸா பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். என்னன்னா, இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்போது கிளாப் கொடுத்துருவாங்க. அந்த கிளாப்பு நம்ம தான் கிளாப் அடிக்கணும். அப்புறம் அது அவ்வளோ பெருசாக தூக்கிட்டே சுற்றிட்டு இருக்கணும். அதோடைய இந்த டைலாக் ஸ்கிரிப்ட் அது இதெல்லாம் வச்சுட்டு இது கிளாப் அடிக்கிறதுனா ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அங்கே நம்ம ரெடியாக இருந்து கிளாப் காமிக்கணும், இல்லைன்னா அடிக்கணும். அப்படிங்கிறதுனால இது ஒரு இடைஞ்சலாகவே இருக்கு. மற்ற ஆர்டிஸ்ட்டு போய் டைலாக் சொல்றதுக்கோ அதுக்கோ இதுக்கோ அதெல்லாம் கவனிக்கிறது மற்றதுக்கெல்லாம் வந்து இது கிளாப் அடிக்கிறது பெரிய ஒரு தொல்லையான வேலையாக இருக்கு. இது எப்படியாவது அவாய்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படிடா அவாய்டு பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தேன்.
அங்க சோம்நாத் ஆர்ட் அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேகர்னு ஒரு அவருடைய அசிஸ்டண்டா இருந்தாப்புல. அவர் எல்லாத்துலையும் பூந்துவாப்புல. அசிஸ்டண்டா இருக்க மாதிரி எல்லா வேலையும் பார்க்கறது பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் துருதுருன்னு கிளாப் அடிக்கிறதுல வந்து தெரியுமா அப்பதான் ஃபர்ஸ்ட் படம் எப்படி அடிக்கணும் தெரியுமா அப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல. சரி இந்த ஆள் கொஞ்சம் தெரியும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே நான் ஷார்ட் 5 அப்படின்னு சொல்லிட்டு பை 3 சொல்லி உளர்னேன் வேணுனேன். என்னையா சொல்ற நீ ஒரு கிளாப் கூட கரெக்டா சொல்றது இல்லையான்னு 2 தடவை பார்த்தாரு. பை 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 டேக் 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 அப்படின்னு 2 தடவையும் தப்பா சொல்ல ஆரம்பிச்சோன்னே உடனே எங்க டைரக்டர் யோ சேகரிங்களா என்னையா நீ ஒரு கிளாப்போட கரெக்டா சொல்றது இல்லைன்னு சேகரிட்டு கொடுத்தாரு. அவன் ஸ்டைல வாங்கிட்டு அப்படியே அடிச்சான். அதோட சரி நான் அப்படியே ஒதுங்கிட்டேன். அதுக்கப்புறம் கிளாப்பே தூக்குற வேலை இல்லை. அப்புறம் தப்பிச்சுக்கிட்டேன் நான். எதுக்கு இது சொல்ல வந்தானே இவ்வளவு பெரிய கதை. இந்த இளவரசு தான் இந்த கதை எனக்கு ஞாபகம் வருது. அவருடைய தொழில் வேற. அவர் முதல் வந்தது இல்லைங்களா. இவர் என்ன தப்பு பண்ணி கேமராமேனே நீ நடிக்க போடா நீ எல்லாம் இதுல சரியா வரமாட்டா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா கேரக்டரும் காமெடியும் பண்றாரு, சீரியஸும் பண்றாரு. எனக்கு படம் பார்க்கும்போது கேரக்டர் பண்ணிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது யாருக்கு என்ன வரணுமோ அது எப்படி சுத்தினாலும் அது ஏதோ ஒரு விதத்துல வந்துதான் சேரும். அதனால இளவரசு அவர்கள், முனிஷ்காந்த் இவங்க எல்லாமே வந்து இந்த படத்துல சிறப்பான முறையில் நடிச்சிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த கதையினுடைய இதை வந்து கேட்டு அவர் சொன்னதை வந்து கார்த்திக் அவர்கள் ரொம்ப மெனக்கெட்டு கரெக்டாக பண்ணியிருந்தாரு. அவருக்கு வந்து ஆர்டேஷ் நம்ம மாதேஷ் கேமராமேன் மாதிரி இவங்க எல்லாமே வந்து இன்னும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் முதற்கொண்டு எல்லாருமே அவருக்கு ஃபர்ஸ்ட் படங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருமே ரொம்ப நல்ல கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தில் வேலை பார்க்கும்போது ஒரு ஜாலியான ஒரு டீமாக வேலை பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் படம் பார்க்கும்போதும் ரொம்ப நிறைவாக இருந்தது. முன்னாடியெல்லாம் வந்து 50 ஒரு 100 நாள் ஓடினா தான் படம் அதுதான் வெற்றி விழா வரும். இப்போ 175 நாளுங்கிறது. இப்போ அப்படி இல்லை, 5வது நாள் 7வது நாளே வந்து வெற்றி விழான்னு. அப்புறம் படம் வந்து முன்னாடி எல்லாம் ப்ரிவியூ அப்படி இப்படி எல்லாம் இருந்தது. இப்பெல்லாம் தியேட்டர்ல தான் கொண்டு போய் ப்ரெஸ்ஸையே கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. முன்னாலேயே சொல்லி ஏதாவது கெடுத்து விட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கும் பாதி பயம். யாரும் தைரியமா படமும் போடுறது இல்லை. ஆனா இந்த படமெல்லாம் வந்து ரிலீஸுக்கு முன்னாலேயே கரெக்டா வந்து ரொம்ப நம்பிக்கையோட வந்து கணேஷ் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரெஸ் மீட். ஏன்னா நான் வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாலேயே எனக்கு ப்ரெஸ்ஸில் பார்த்துட்டு எனக்கு ஒரு 5-6 பேர் ஃபோன் பண்ணி சார் படம் பார்த்தோம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ சீக்கிரமாகவே இந்த வெற்றி விழா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எப்படா ஒரு 50 நாள் ஓடி வெற்றி விழா இல்லை 75-100 நாள் அப்படிங்கிற மாதிரி இப்போ அது ஒரு கனவு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு அது விஞ்ஞான முன்னேற்றத்தில் அப்படி தான் வரும். ஏன்னா இப்போ ஒரு ஏல ஓடி பியில் ஓடி சியில் ஓடி அப்புறம் கடைசியில் 10th அப்படின்னு வர்றது இல்லாமல் இப்போ ரிலீஸே 10th வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது அவ்வளோ நாள் ஓடும்ட்டு. இருந்தாலும் அதையும் தாண்டி 25 நாள் 50 நாள் அப்படிங்கிறதெல்லாம் சில நேரங்கள் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கிச்சு இல்லை, ஒரு பெரிய பொடி பிடிச்சிக்கிறதுல அந்த மாதிரி படம் எடுத்து நல்லா ஓடுற அளவுக்கு எல்லாருமே மேக்ஸிமம் முயற்சி பண்ணணும். ஸோ இந்த படத்துக்கு பத்திரிகையாளர்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விமர்சனங்களை கொடுத்து உங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது பெரிய லெவலில் இருந்தது. அதனால் மேலும் மேலும் இந்த மாதிரி டீம் வளர்றதுக்கு பத்திரிகையாளர்களுடைய இதே மாதிரி சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட்டுக்கு எதிராக போக்சோ சட்டம் இதெல்லாம் நிறைய இருக்கு. இன்னும் வந்து ஸ்கூல்ல காலேஜ்ல பணிபுரிய இடங்கள்லாம் இந்த மாதிரி இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய ஸ்கிரிப்ட் பார்த்துருப்பீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க, மக்கள்கிட்ட பேசியிருப்பீங்க. உங்களோட தனிப்பட்ட கருத்தா என்ன? நான் ஒரு பத்திரிகையில பார்த்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4வது நாள் எல்லாம் படக்குழுவுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன். ஒரு பத்திரிகையில இதை பத்தி எழுதியிருந்தாங்க. 100 பேர்த்துல 82 பேர் இல்ல 82 அந்த மாதிரி ஒரு, அதாவது ரொம்ப அதிகமா 82 பேர் என்னமோ இதை பத்தி வெளியே சொல்றது இல்ல, இது எங்கேயுமே சொல்றது இல்லைங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கலை ஒரு பத்திரிக்கை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த வாரத்தோட சண்டே அன்னைக்கு இதை போட்டிருந்தாங்க. நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன். அந்த ஆர்டிக்கல்லே இதுக்கான பதில சொல்லியிருக்காங்க. இதோட பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து அது ஒரு பத்திரிகையாளர், ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பத்திரிகையாளர் அந்த டைம்ல அதை ரிப்போர்ட் பண்ணணும்னு எடுத்து அது ஒரு ஆர்டிக்கலா கம்பைல் பண்ணி எழுதியிருக்காரு. அது வேணா அது எங்க இருக்குன்னு தெரியல, நான் கண்டிப்பா என்னோட இதுல கூட நான் ஷேர் பண்றேன், என்னோட இன்ஸ்டால கூட ஷேர் பண்றேன். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா இது அனைத்துக்குமே காரணம் வந்து மனநிலை தான் இதோட முக்கியமான பிரச்சனைங்கிறது தான் அந்த ஆர்டிக்கல் சொல்லுது. நானும் இது என்ன எப்படி பாக்குறேன் அப்படின்னா,
பொதுவாகவே நம்ம வளர்ற சூழ்நிலை, சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட், இது எல்லாமே ஒரு 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 சின்ன வயசுல இருந்து ஒரு நாய்க்குட்டியை வளர்க்கறதுல கூட அப்படிதான். அது எப்படி அந்த என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி இது என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அதோட குணாதிசயங்கள் இருக்கும். நல்ல ஒரு சமூகத்தையும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கம்யூனிட்டியும் நம்மளை சுத்தி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இந்த மாதிரி நடக்கக்கூடிய சில குற்றங்கள் வந்து குறையும். அது குறிப்பா பாலியல் குற்றங்கள் குறையறதுக்கு சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டும், ஏன்னா ஒவ்வொருத்தரோட மனநிலை ரொம்ப முக்கியங்கிறாங்க. அப்படின்னா அப்ப அது என்விரான்மெண்ட்ல இருந்தா ஒருத்தரோட மனநிலை அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் ஆகணும், சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்ப அந்த சொசைட்டியாவே நம்ம பொதுவாகவே தமிழ் சமூகம் என்பது ஒரு அறிவார்ந்த சமூகம். இன்னைக்குன்னு இல்லை, பல ஆயிரம் வருடங்களாக அது ஒரு அறிவார்ந்த சமூகமாக முடிந்தவரை இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு இதுல இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இப்ப நிறைய நடக்கிறனால சொல்றேன், ஒரு எக்ஸ்ட்ரா கேர் இருக்க வேண்டியது, இந்த சமூகத்து மேல ஒரு அக்கறை நமக்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டியது முக்கியம் பாக்குறேன். இது மனநிலை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா தான் நான் பாக்குறேன். டைரக்ட் சார், படம் மூவி முடிஞ்சு வெளில வரும்போதும் கேட்டீங்க தான், ரியல் சேர்மன் காலேஜ் சேர்மன் வந்துட்டாரு, ரியல் சேர்மன் ஏன் வர மாட்டாரு? இல்ல அவர் வரக்கூடாதுன்னு இல்ல யாரும் பேசவும் இல்ல, தியாகராஜன் சாரை பத்தி யாரும் பேசவும் இல்ல. அப்படிலாம் இல்ல, அவர் ஆல்ரெடி போன இதுல பேசியிருந்தோம், ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கோம். அவரு நீங்க அத்தனை பேர் அதை அவரை பத்தி பேசியிருக்கீங்க. அப்படிலாம் இல்ல, அவரு அவர் உடல்நலத்தையும் கருத்துல கொண்டு நாங்க சோ அதனால அவரை நாங்க டிஸ்டர்ப் பண்றது அவ்வளவு கரெக்டா இருக்காது. நீங்க நாங்க இங்கேயுமே இப்படி ஒரு விழா நடக்க போகுது அப்படின்னோம். நிறைய அதாவது பாக்யராஜ் சாரா இருக்கட்டும், அவங்க அவங்களோட ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னு அவங்க வந்தது நாங்க வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றின்னு தான் சொல்ல முடியும். வராதவங்க அது அவங்களுக்கு அவரு சார் ரொம்ப ஆல்ரெடி அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அவரை அப்படி நீங்க அது எதுவும் இது பண்ணாதீங்க. எங்களுக்கு அவரு படத்துல அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். அந்த பொண்ணு உயிரோடு வந்து சாட்சி சொன்னாதான் அது தீர்வு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க பேசும்போது நீங்க சொன்னீங்க படத்தை பேசாதீங்க, படம் சக்சஸ் அப்புறம் பேசுவீங்க. இப்ப அதை பத்தி அதாவதுனா இந்த இடத்துல அப்படிதான் சொல்லணும்னு நம்ம சொல்லல. அந்த கதையின் நாயகன் அந்த கனகவேலுங்கிறவன் என்ன சொல்றான்னா, அவனோட ஆதங்கத்தை பதிவு பண்றான். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தா இது நிரூபிக்கிறதுக்கு செத்து போன பொண்ணே சாட்சி சொல்ல வேண்டியதா இருக்கேங்கிற ஆதங்கத்தை பதிவு பண்றான். ஆனா அப்படி இருந்துடக்கூடாது, நடந்துட்டு தானே இருக்கு. ஆமா, அதான் நான் சொன்னேன். என்னன்னா இது என் கையில சார்ட் அவுட் பண்றது. எனக்கும் இதுல பொறுப்பு இருக்கு, உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு, நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. இந்த சொல்யூஷன் நம்ம சமுதாயம் மொத்தம் நம்ம எல்லா கையிலும் இருக்குதுங்கிறதுனால இதுக்கான சொல்யூஷனை நம்ம தான் எல்லாரும் சேர்ந்து எழுத போறோம். இல்ல அது சொல்யூஷன் இல்ல, அது ஆதங்கம். இப்படி பொண்ணு உயிரோட வர வேண்டியது இருக்கேங்கிற அவன் ஆதங்கப்படுறான். அப்ப இதுக்கான தீர்வு என்னன்னா அது நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலும் இருக்கு. நம்ம இதை எப்படி நம்ம இந்த சமூகத்துக்குள் என்ன விதைக்கிறோமோ அதுவாக தான் இந்த சமூகம் ஒரு 10 வருஷம் கழிச்சு மாறுது. சோ தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து நீங்கள் எழுதுவது மூலமாகவும் நாங்கள் படைப்பதன் மூலமாகவும் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த சமூகம் ஒரு நல்ல சமூகமாக ஒரு ஆல்ரெடி ஒரு நல்ல வெல் லேர்ன்ட் எஜுகேட்டட் இதாதான் நிறைய உலக அரங்குல நம்ம பார்க்கப்படுகிறோம், தமிழர்களா பார்க்கப்படுகிறோம். தொடர்ந்து இது பண்ணா புரியல. இல்ல அது சரி வேணாம். போட்டோ சார், ரெடி சார். அது பாக்யராஜ் சார். என்னவா